யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு பெரிய பில்டர். கோடிக்கணக்குல முதலீடு செஞ்சு ஒரு 59 வீடு இருக்கிற பெரிய அபார்ட்மெண்ட். வேலையும் கிட்டத்தட்ட முடிய போகுது. திடீர்னு கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது. எல்லா வேலையும் நிறுத்துங்கன்னு. காரணம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்ற ஒரு தத்தெடுப்பு. அத வச்சு உங்க தூரத்து சொந்தக்காரங்க அந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாடுறாங்க. கேட்கவே ஒரு மாதிரி திகிலா இருக்குல்ல. இன்னைக்கு நாம 2006ஆம் வருஷம் வந்த எம். குருதாஸ் வர்சஸ் ரசரஞ்சன்கிற உச்ச நீதிமன்ற வழக்க தான் ஆழமா அலச போறோம். கரெக்ட். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு தனி நபரோட சொத்துரிமைக்கும் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் நடுவுல சட்டம் எப்படி ஒரு சமநிலையை கொண்டு வருதுங்கிறது தான் விஷயம். ஆமா, அதாவது ஒரு சொத்து பிரச்சனையில கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு கட்டுமானத்தை பாதியில நிறுத்தச் சொல்றது சரியா, இல்ல வேற வழி இருக்கா? இருக்கு. ஒரு கோர்ட் ஒரு வேலைக்கு தற்காலிகமா தடை விதிக்கணும்னா, அதாவது டெம்பரரி இன்ஜங்ஷன் கொடுக்கணும்னா, அதுக்கு 3 முக்கியமான சோதனைகளை வைக்கும். அந்த புனித திரித்துவம் சொல்றீங்களே, அதுதானே? ஆமா, அதேதான். அத பத்தி தான் இன்னைக்கு நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. சூப்பர். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கேஸோட பின்னணி என்ன? இந்த குடும்ப பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? அந்த சொத்தோட உண்மையான ஓனர் ஓபாலாப்பா. அவருக்கு குழந்தைங்க இல்ல. 1949ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து அவரோட தம்பி காதரப்பாவுக்கு போகுது. இந்த கேஸ்ல அப்பீல் பண்ணினவங்க காதரப்பாவோட மகன்கள். சரி. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. காதரப்பாவோட மகள் நிர்மலாவோட வாரிசுகள் திடீர்னு உள்ள வராங்க. ஓ, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிர்மலாவ அவங்க மாமா ஓபாலப்பா தத்தெடுத்துக்கிட்டாரு, அதனால சொத்துல எங்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்போ அந்த தத்தெடுப்பு உண்மையா நடந்திருந்தா அவங்களுக்கு பெரிய பங்கு கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப சின்ன பங்கு தான். இத வச்சுதான் அவங்க அவ்வளோ பெரிய கட்டுமானத்தை நிறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா. சரி, இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்த கோர்ட் எப்படி அணுகுச்சு? அந்த 3 சோதனைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. கோர்ட் எந்த ஒரு தடை உத்தரவு போடுறதுக்கு முன்னாடியும் இந்த 3 கேள்விகளை கேட்கும். முதல் விதி பிரைமா ஃபேசி கேஸ். பிரைமா ஃபேசி கேஸ்னா? அதாவது வழக்க மேலோட்டமா பார்த்த உடனேயே, ஆமா இவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, விசாரிக்க வேண்டிய விஷயம்தான்னு கோர்ட்டுக்கு தோணணும். ஒரு அடிப்படை இருக்கணும். சரி, ஒரு அடிப்படை நியாயம் இருக்கணும். ஆனா அது மட்டும் போதுமா? ஏன்னா 2 பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியலாமே. நல்ல கேள்வி. அங்கதான் 2வது விதி வருது. அதுக்கு பேரு சௌகரியங்களின் சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். சௌகரியங்களின் சமநிலையா? ஆமா. தடையுத்தரவு போட்டா யாருக்கு அதிகமா பாதிப்பு வரும்னு கோர்ட்டு பார்க்கும். தடை போட்டா பில்டருக்கு வர நஷ்டம் பெருசா, இல்ல தடை போடலனா இவங்களுக்கு வர நஷ்டம் பெருசான்னு எடை போடும். சரி சரி, புரியுது. 3வது என்ன? 3வது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒருவேளை தடை கொடுக்கலன்னா உங்களுக்கு வர நஷ்டத்தை பணத்தால சரி செய்யவே முடியாதான்னு கோர்ட்டு பார்க்கும். உதாரணத்துக்கு ஒரு பாரம்பரிய வீட்டு இடிக்கிறாங்கன்னா அதை காசா கொடுத்து ஈடு செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி. ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த கேஸ்ல இந்த 3 டெஸ்டையும் கோர்ட் எப்படி பொருத்தி பார்த்துச்சு? குறிப்பா அந்த தத்தெடுப்பு விஷயம் அவங்க வழக்குக்கு சாதகமா இருந்துச்சா? அதுதான் அந்த வழக்கின் ஆணிவேர். அந்த தத்தெடுப்பு 1947ல நடந்ததா சொல்றாங்க. ஆனா 1956ல இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பழைய இந்து சட்டப்படி ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்கிறது பொதுவா செல்லாது. ஓ, அப்படியா? ஆமா. இதனால மனுதாரர்களோட முதல் பார்வை வழக்கு ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. அப்போ அந்த பழைய சட்டமே அவங்களுக்கு பெரிய தடையா இருந்திருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது விஷயம் அவங்க வழக்குக்கு பாதகமா அமைஞ்சுதா? ஆமா, ஒரு மிக முக்கியமான விஷயம். மனுதாரர்கள் அவங்க கதைய மாத்திக்கிட்டே இருந்தாங்க. மாத்திக்கிட்டே இருந்தாங்களா? ஆமா. நிர்மலாவ ஒரு சமயம் இயற்கை மகள்னும் இன்னொரு சமயம் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு சொன்னாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறது அது கோர்ட்டோட உதவிய நாடும் தகுதியா அவங்களுக்கு இல்லாம பண்ணிடுச்சு. கோர்ட்டுக்கு வர்றவங்க கைகள் சுத்தமா இருக்கணும்னு சட்டம் எதிர்பார்க்கும். அப்போ இது வெறும் சொத்து வழக்கு இல்ல. ஒரு பெரிய பில்டரோட பல கோடி ரூபாய் முதலீடும் இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்தோட உரிமையும் மோதும்போது சட்டம் ஒரு நடுநிலையான வழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுது. அருமையா சொல்லிங்க. அதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். உச்ச நீதிமன்றம் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பிராக்டிக்கலான தீர்ப்பு கொடுத்துச்சு. அது கட்டுமானத்தை முழுசா நிறுத்த சொல்லல, பதிலா பில்டர்கள் மிச்சம் இருக்கிற அபார்ட்மெண்ட்களை விற்கலான்னு அனுமதிச்சது. ஓ, அப்போ மனுதாரர்களுக்கு. ஆனா அதுல வர்ற லாபத்துல 50% வழக்கு முடிகிற வரைக்கும் ஒரு தேசிய வங்கியில டெபாசிட் பண்ணணும்னு உத்தரவு போட்டுச்சு.
இதனால பில்டரோட தொழிலும் நிக்கல, ஒருவேளை மனுதாரர்கள் ஜெயிச்சா அவங்க உரிமையும் பாதுகாக்கப்பட்டுச்சு. வாவ், ரொம்ப சமநிலையான ஒரு தீர்ப்பு. அப்போ இந்த வழக்கிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? பாடம் தெளிவா இருக்கு. கோர்ட்ல உங்க கதைய மாத்தி மாத்தி பேசக்கூடாது, உங்க உரிமைக்காக பல வருஷம் தூங்கிக்கிட்டு இருக்கவும் கூடாது. சட்ட நிபுணர்களுக்கு என்ன பாடம்? அவங்களுக்கு இந்த மாதிரி வர்த்தக வழக்குகள்ல பொருளாதார வளர்ச்சியை தடுக்காம பணப்பாதுகாப்ப ஒரு தீர்வா முன்வைக்க சௌகரியங்களின் சமநிலைங்கிற விதிய வலுவா பயன்படுத்தலாங்கிறது ஒரு பெரிய பாடம். கரெக்ட். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. நம்மள மாதிரி வேகமா வளர்ந்து வர்ற ஒரு நாட்டுல சொத்துரிமை தகராறுகள்ல சட்டத்தோட பார்வை எப்படி இருக்கணும்? பொருளாதார வளர்ச்சியை அனுமதிச்சு பண ரீதியான தீர்வுகளை நோக்கி நகரணுமா, இல்ல உண்மை முழுசா தெரியற வரைக்கும் இருக்கிற நிலைமைய முடக்கி வைக்கணுமா?